ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு பையன் ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போயிடுறான். டீச்சரும் அந்த பையனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். கார்த்திக், டிட் யூ கம்ப்ளீட் யுவர் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்? டிட் யூ கம்ப்ளீட் அப்படின்னா நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா, முடிச்சிட்டியா. யுவர் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க், உன்னுடைய ஆங்கில வீட்டு பாடத்தை. கார்த்திக், உன்னுடைய இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட், நோ சார், ஐ குட் நாட் ஃபினிஷ் இட், என்னால் முடிக்க முடியல. இந்த இட் அப்படின்ற வார்த்தை ஹோம்ஒர்க்கை குறிக்குது, சரிங்களா? CAN, கேன், இதோட பாஸ்ட் தான் குட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐ குட் நாட் ஃபினிஷ் அப்படின்னா என்னால் முடிக்க முடியல. ஐ குட் நாட் ஃபினிஷ் இட் அப்படின்னா என்னால் அதை முடிக்க முடியல. எதை? ஹோம்ஒர்க்கை. ஆனால் நம்ம தமிழில் என்னால் அதை முடிக்க முடியவில்லை அப்படின்லாம் பேச மாட்டோம். என்னால் முடிக்க முடியல அப்படின்னு பேசுவோம். தமிழ் இப்படி பேசுவோம். ஆனால் இங்கிலீஷில் அந்த இட் அப்படின்ற வார்த்தை, அதாவது எதை நாம் முடிக்க முடியலையோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், சரிங்களா? நோ சார், ஐ குட் நாட் ஃபினிஷ் இட், இல்லை சார் என்னால் அதை முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டீச்சர், வை வாட் இஸ் த ரீசன் திஸ் டைம்? ஏன் இந்த முறை என்ன காரணம் வச்சுருக்க? இந்த தடவை என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா என்ன ரீசன்? திஸ் டைம் அப்படின்னா இந்த முறை, இந்த தடவை. வை வாட் இஸ் த ரீசன் திஸ் டைம்? ஏன் இந்த தடவை என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பையன், சரி இப்போ கவனிங்க, HAVE, ஹேவ், இதோட பாஸ்ட் தான் ஹேட் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்குது. அப்படின்னா ஹேடுக்கு இருந்தது அப்படின்ற அர்த்தமா? சரி, ஓகே. சிவியர் அப்படின்னா பயங்கரமான, சிவியர் ஹெட்டேக் அப்படின்னா பயங்கரமான தலைவலி. ஐ ஹேட் அ சிவியர் ஹெட்டேக் அப்படின்னா எனக்கு பயங்கரமான தலைவலி இருந்துச்சு. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பயங்கரமாக தலைவலிச்சுது. எஸ்டர்டே ஈவினிங், நேற்று சாயங்காலம். ஐ ஹேட் அ சிவியர் ஹெட்டேக் எஸ்டர்டே ஈவினிங் சார், நேற்று சாயங்காலம் எனக்கு பயங்கரமாக தலைவலிச்சது சார் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது பொய்ன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஓகே. அதுக்கு டீச்சர், திஸ் இஸ் யுவர் தேர்ட் எக்ஸ்கியூஸ் திஸ் வீக், இந்த வாரத்தில் இது உன்னுடைய 3வது சாக்கு போக்கு. எக்ஸ்கியூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அதாவது வெர்பா வந்துருச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் அப்படின்ற வார்த்தை வெர்பா வந்துருச்சுன்னா மன்னியுங்கள் அப்படின்ற அர்த்தம் இருக்குது. நவுனா வந்துருச்சுன்னா சாக்கு போக்கு, காரணம், இப்படிலாம் அர்த்தம் இருக்குது. இந்த வாரத்தில் இது உன்னுடைய 3வது சாக்கு போக்கு கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட், ஐ எம் ரியலி சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க சார். ஐ எம் டெல்லிங் த ட்ரூத், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஐ எம் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு டீச்சர், இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்க PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. இஃப் யூ கீப் ஸ்கிப்பிங் அப்படின்னா நீ ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தா ஹோம்ஒர்க்கை. ஹவ் வில் யூ ஸ்கோர், எப்படி ஸ்கோர் பண்ணுவ? குட் மார்க்ஸ், நல்ல மார்க்ஸை. இஃப் யூ கீப் ஸ்கிப்பிங் ஹோம்ஒர்க், ஹவ் வில் யூ ஸ்கோர் குட் மார்க்ஸ். இப்படி வீட்டு பாடத்தை எழுதாமலே இருந்தா, இப்படி ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தா எப்படி நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட், ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அப்படின்னா நான் இந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டேன். அகைன், மீண்டும், நான் இந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அகைன் சார், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இனிமேல் இந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டீச்சர், திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட், ஓகே சார், ஐ வில் சப்மிட் இட் டுமாரோ வித்தவுட் ஃபெயில். ஓகே சார், சரிங்க சார், ஐ வில் சப்மிட் இட், நான் அதை சப்மிட் பண்ணிடுறேன். எதை? இட் அப்படின்ற வார்த்தை ஹோம்ஒர்க்கை குறிக்குது. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு, வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே, இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.